அம்மா அந்த ஸ்பீச் கேட்கறதுக்கு லிங்க் போடுவீங்களாங்கம்மா? போட்டிருக்கம்மா, நம்ம குடும்பத்துல போட்டிருக்கேன். இப்ப ரெக்கார்ட் போட்டாச்சு, நம்ம ஆரம்பிக்கலாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையாணி போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருட்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அம்மா கிரிஜாமா, விநாயகர் பாடல் பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை, உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நாலொரு துதி பாடுங்கம்மா. பத்மாவதி அம்மா, விமலா தேவி அம்மா. திருச்சிற்றம்பலம். பூடியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. இன்றைக்கு நம்ம சித்தாந்த தெளிவியல் அப்படின்னு சொல்லி ஐயா எடுத்துட்டு இருக்காங்க. இந்த 4வது அமர்வு. ஒவ்வொரு அமர்வையும் கேட்கக்குள்ள அடுத்தது என்ன என்ன அப்படின்னு ஒரு ஆர்வம். ஏன்னா எத்தனை முறை கேட்டாலும் நமக்கெல்லாம் அந்த சித்தாந்தத்தை கடல் இல்லையாது, அந்த நீரை அள்ளி அள்ளி பருவனோட அதோட சுவை நமக்கு என்னது தெரியாது. அந்த மாதிரி ஒரு கடல் அது. இந்த கடல்ல இந்த உப்பு சுவையை சொல்லல, அதுல இருக்கிற கருத்து சொல்ற. அந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த சித்தாந்தத்துல. அந்த எத்தனை தடவை கேட்டாலும் நமக்கெல்லாம் அது என்னது தெளிவியல் கிடைக்காது. இந்த தெளிவியல் நம்ம ஐயா நமக்கெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த வகையில ஐயாவே வருக வருக என்று வரவேற்று, ஐயா வாருங்கள் ஐயா. திருச்சிற்றம்பலம். சொற்கோவும் தோணிபுறத் தோன்றலும் நம் சுந்தரனும் சிற்கோளவாத ஊர் தேசிகனும் முக்கோலி வந்திரரே நீரு எங்கே மாமரை நூல்தான் எங்கே எந்தை பிரான் ஐந்தெழுத்தெங்கே கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவ சயிலாதி மரபுடையோர் திருமரபு நீடூழி தழைகமாதோ ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி கருவாய்க்கிடந்தும் கழலே நினையும் கருத்துடையே
உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றே உனதருளால் திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தே தருவாய் சிவகதி நீ பாதிரிப்புலியூர் அரணே. தில்லையிலே எழுந்தருளி அருள் பாலித்தோறும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி சித்தாந்த சாத்திரத்துக்கே ஆணிவேராக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்டா திருவடிகளை வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை வணங்கி தற்போது அருளாட்சி செய்து வரும் குருமகா சன்னிதானம் அவர்கள் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி அடியனை சித்தாந்த பேராசிரியராகவும் திருமுறை பேராசிரியர் இருக்க அனுமதி அளித்த வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் அவர்களுக்கும் திருமுறை இயக்குனர் அவர்களுக்கும் அடியன் பணியான வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த குழுவிலே உறுப்பினர்களாக இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிவனேய செல்வர்களுக்கும் அடியன் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு இப்பொழுது நாம் சித்தாந்த தெளிவில் என்ற நிலையிலே ஒரு சில கருத்துக்களை சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய கொள்கை, சைவத்தின் கொள்கை சிவபெருமான் தான், அவர் தான் முழு முதற் கடவுள் சொல்றோம். அவர் தான் அந்த உலகத்தை படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார் சொல்றோம். ஆனா சில மதத்தவங்க என்ன சொல்றாங்க, அப்படி இல்லை, உலகம் இயற்கையாவே தோன்றும் அழியும் அப்படின்றாங்க. அது என்னன்னா அநேகாந்தவாதம்னு பேரு. அநேகாந்தவாதம்னா ஒரு பொருள் தானாவே தோன்றும், தானாவே மறையும், அதுக்கு இயல்பு அப்படின்றாங்க. அவங்க யார் சொல்றாங்க, அதை சொல்றது சமணர்கள் சொல்றாங்க. அநேகாந்தவாதம்னு சொல்றாங்க. அது என்னன்னா ஒரு பொருளுக்கு ஒரு தன்மை தான் இருக்கும். இப்போ நெருப்புனா சூடுதான் இருக்கும், தண்ணீர்னா குளிர்ச்சிதான் இருக்கும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, சமணர்கள், ஒரு பொருள் தானாவே தோன்றும், தானாவே மறையும், அது அதனுடைய இயல்பு அப்படின்றாங்க. நம்ம எப்படி மறுக்கிறோம்னா, எந்த பொருளுக்கும் ஒரு இயல்பு தான் இருக்கும். ஒன்று தோன்றுதல் அல்லது அழிதல், ரெண்டு தான் இருக்கும். இப்போ தண்ணீர் எடுத்துக்கொண்டால் அதனுடைய இயற்கையான குணம் என்ன, குளிர்ச்சி. நெருப்பு என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய இயற்கையான குணம் சூடு. அப்ப தண்ணீர் குளிர்ச்சியா இருக்கிறது, சூடா வருகிறதுனால நெருப்பினுடைய கலப்பால சூடாகுது. ஆகவே அநேகாந்தவாதம் பொருத்தமற்றது அப்படின்னு நம்ம மறுக்கிறோம். சமணர்கள் சொல்றதை மறுக்கிறோம். மேலும் சடப்பொருள்கள் தானாவே செயல்படாது. இப்ப நான் ஒரு பேனா வச்சிருக்கேன், அந்த பேனா எடுத்து நான் எழுதணும்னா நான் எடுத்து எழுதினாதான் எழுதும். அந்த பேனாவை தானா எடுத்து எழுதாது, அது எழுதாது. அப்போ எந்த சடப்பொருளுமே தானே செயல்படாது, அதை ஒருத்த செயல்படுத்த வேண்டும். அடுத்ததாக இன்னொரு சாரா என்ன சொல்றாங்க, அணுக்கள் அதுக்கு நம்ம மறுக்கிற என்ன பண்றோம், அணுக்களும் காரியம். அணுக்களுக்கு அவயவ பகுப்பு இருக்கு, அவயவ பகுப்புடமை இருக்கு. எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் என்று 3 அவயவம் இருக்கு அணுக்களுக்கு. ஆகவே அணுக்கள் தானாவே உலகத்தை தோற்றுவிக்காது, அதுவும் காரியம்தான், அதுவும் மாயவில் இருந்து தோன்றிய காரியம்தான் என்று சொல்லி நம்ம அதை மறுக்கிறோம். ஏனென்றால் அணுக்கள் தானாவே நீங்க செல்வி போன்ல வாங்கல, உங்க போன் கொஞ்சம் வரல. இப்ப கேக்குதுங்களா? போன்ல எடுத்துட்டு செல்வி உங்க போன்ல வாங்க. ஒரே இடத்துல ஆன் பண்ணிருக்கீங்களா, அதுவும் தெரியல, நல்லா வரல, கிளீனா வரல. கேக்குதாமா? கேக்குதுங்களா? ஆனா நல்லா கிளீனா இல்ல. சரி, நீங்க உங்க போன் ஆஃப் பண்ணிடுங்க. என் போன் ஆஃப் பண்ணிட்டேமா? அம்மா நான் ரிமூவ் பண்ணிடுறேங்கம்மா. அம்மா நான் ரிமூவ் பண்ணிடுறேன். வெங்கடேசன் ஐயா தானங்கம்மா, நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சரி ஐயா, இப்ப செல்வி போன்ல வாங்க. நீங்க அதுல போன்ல இருந்து வாங்க. அதுதான் வரேன்.
கிளீனா இல்ல, அதனாலதான் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல, அது பரவாயில்ல. யூடியூப்ல பதிவிடுனால எல்லாருக்கும் போகும். முதல்ல இருந்தே ஆரம்பிங்கய்யா, முதல்ல இருந்தே வாங்க. முதல்ல சரி. நம்முடைய சைவ சமய கொள்கை இறைவன் ஒருவர், முழுமுதற் கடவுள், அவர் தான் சிவபெருமான் என்று நாம் சொல்றோம். சைவத்தை பொறுத்தவரைக்கும் அதான் நம்முடைய கொள்கை. ஆனா சில மதத்தவர் என்ன சொல்றாங்க, அநேகாந்தவாதம்னு ஒண்ணு சொல்றாங்க. அது என்னன்னா, உலகத்தில் உள்ள பொருள்கள் தானாவே தோன்றி தானாவே அழியும், அதனுடைய இயல்புன்றாங்க. ஒரு பொருளுக்கு இயல்பு இயற்கையா இருக்கிறது இயல்புன்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்றாங்க, அநேகாந்தவாதம்னா சமணர்கள் ஒரு பொருள் தானே தோன்றும் தானே அழியும், அது அதனுடைய இயல்புன்றாங்க. நம்ம அதை எப்படி மறுக்கிறோம்னா, எந்த பொருளுக்கும் ஒரு குணம் தான் இருக்கும். ஒன்று தோன்றுதல் அழிதல், அப்படிதான் இருக்கும். ரெண்டு குணம், மாறுபட்ட குணம் இருக்காது. தோன்றுதல் என்பது வேற, அழிதல் என்பது வேற. ஆகவே ஒரு பொருளுக்கு ரெண்டு குணம் இருக்காது. அதுவும் சடப்பொருள் எதுவுமே தானே செயல்படாது. எல்லா சடப்பொருளுமே நம்மகிட்ட நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே உங்களுக்கு சடப்பொருள்கள். அவைகள் தானாகவே செயல்படாது. யாராவது ஒருத்தர் அதை செயல்படுத்தத்தான் அவை செயல்படும். ஆகவே அந்த அநேகாந்தவாதம் என்பது பொருத்தமற்றது என்று நாம் அவர்களுக்கு மறுப்பு கூறுகிறோம். அடுத்ததாக அதே சமணர்கள் என்ன சொல்றாங்க, அணுக்கள் தான் கூடி உலகமா மாறுது, அதுக்கு ஒரு கர்த்தா தேவையில்லை. அவங்க கொள்கை என்னன்னாங்க, கர்த்தா தேவையில்லைன்றாங்க. இது ஒரு பொருளை இயக்குவதற்கு ஒரு கர்த்தா வேணும். அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் தேவையில்லைங்க, கர்த்தாலாம் தேவையில்லை, அணுக்களே உலகமாக பரிணாமிக்கும் அப்படின்றாங்க. நம்முடைய மறுப்பு என்னன்னா, சைவத்தினுடைய மறுப்பு, அணுக்களுக்கும் அவயவம் இருக்கு, பகுதி இருக்கு. அதாவது நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான், உங்களுக்கு 3 பகுதி சொல்றாங்க. அணுக்கள் கண்ணுக்கே தெரியாது, ஆனால் அதுலேயும் அவயவம் இருக்குன்றாங்க. அதுக்கு எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் என்ற 3 இருக்கு. அதுவும் மாயையின் காரியம்தான். ஆகவே அணுக்களால உலகம் தோன்றாது, அது மாயையிலிருந்து வர்றதுதான் அதுவும் அப்படின்ட்டு சொல்லி மறுக்கிறோம். அதுக்கடுத்தாக இன்னொரு மதத்தை என்ன சொல்றாங்க, சடசக்திகள் தானாவே ஒன்னா சேர்ந்து தானாவே உலகமா மாறும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 சடசக்திகள். இது 5மே ஒன்றோடு ஒன்று கூடி சில பரிணாமம் மாற்றம் ஏற்பட்டு உலகமாக மாறும். அதுக்கு ஒரு கர்த்தா அதாவது அவங்களுடைய மறுப்பு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு செய்வதற்கு ஒரு ஆள் தேவையில்லை, கர்த்தா தேவையில்லை என்பதை மறுக்கிறாங்க. தானேவே அதுக்கு என்ன சொல்றாங்க, உதாரணம், வெத்தலை இருக்கு, பாக்கு இருக்கு, சுண்ணாம்பு இருக்கு. இது 3லையும் சிகப்பு கலர் எங்கேயுமே இல்லை. வெத்திலையிலையும் சிகப்பு கலர்ல, பாக்குலையும் சிகப்பு கலர்ல, சுண்ணாம்புலையும் சிகப்பு கலர்ல. இது 3 சேரும்போது இல்லாத ஒரு புதிய சிகப்பு வண்ணம் தோன்றுவது போல சடசக்திகள் ஒன்றோடு ஒன்று கூடும்போது உலகம் தோன்றும் அப்படின்றாங்க. அதுக்கு மறுப்பு என்னன்னா, வெத்தலை இருக்கு, பாக்கு இருக்கு, சுண்ணாம்பு இருக்கு, அது தானாவே 3 ஒன்றாகுமா? வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு 3 தானாவே ஒன்றாகுமா? அதை யாராவது எடுத்து போடணும். வெத்தலை போடுகிற ஆணோ பெண்ணோ அந்த வெத்தலையை எடுத்து பாக்கை அதில் வைத்து சுண்ணாம்பை வைத்து மடித்து வாயில வைத்து மென்றால்தான் அந்த சிகப்பு வண்ணம் வரும். ஆகவே வெத்தலையோ பாக்கோ சுண்ணாம்போ அது 3 தானா சேர, ஏன்னா அவரை சடம், அறிவில்லாதவை. ஆகவே அதுவும் தவறு என்று நம்ம சொல்றோம். இப்படியாக நம்ம பிற மதத்தாரெல்லாம் என்ன நம்முடைய மதத்துக்கு தேவையற்ற கருத்துக்கள்லாம் சொல்லி எல்லாத்தையும் நம்ம மறுத்து வந்திருக்கிறோம். அதனால்தான் நம்ம சித்தாந்தத்துக்கு ஈடான ஒரு கொள்கை இப்போ இன்னும் இல்லைங்க. அவ்வளவு மறுப்பெல்லாம் எல்லாத்தையும் மீண்டு வந்திருக்கு. எல்லாத்தையும் அவங்க மறுப்பு எல்லாத்தையுமே ஒரு பதில் கொடுத்து அதில் நம்ம மீண்டு வந்திருக்கோம். பரபக்கத்தை படிச்சிங்கன்னா தெரியும், சித்தியார் பரபக்கத்தில் நம்ம கிட்டத்தட்ட பல மதங்களை மறுத்திருக்காங்க. ஆகவே அநேகாந்தவாதமும் பொருத்தமில்லை. பொருள்கள் தானே தோன்றி தானே ஒரு இயல்பு இல்லை. அதுக்கு ஒரு பொருள்லாம் ஒரு குணம் தான் இருக்கும். தண்ணீர் என்றால் அதுக்கு குணம் குளிர்ச்சி, நெருப்பு என்றால் அதனுடைய குணம் சூடு. அப்படிதான் இருக்குமோ ஒழிய தோன்றுதல் அழிதல் என்று 2 பொருள் அந்த தன்மை இருக்காது மறுத்தாச்சு. அணுக்களும் உலகமா மாறாது. அணுக்களுக்கும் அவயம் உண்டு. நமக்கு எப்படி கால் கையெல்லாம் இருக்கோ அது மாதிரி அணுக்களுக்கும் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் என்று அவயவம் இருக்குன்றாங்க. கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானத்துல. ஆகவே அணுக்களும் உலகமா மாற வாய்ப்பில்லை, அதுவும் மாயின் காரியம் தான் சொல்றோம். அதே மாதிரி சடசக்திகள் ஒன்றாக 5 சடசக்திகள் இருக்கு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அவை 5 ஒன்றோடு ஒன்று சேரும்போது சில பரிணாம மாற்றம் ஏற்பட்டு உலகம் தோன்றும் என்று சொல்வதை நாம் மறுக்கிறோம். சடசக்திகள் தானே செயல்படாது, எந்த சடசக்தியும் தானே செயல்படாது. யாராவது ஒருத்தர் எடுத்து அதை செய்தால்தான் அது செயல்படும். ஆகவே அவங்க கூறிய அந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு உதாரணமும்
அடிபட்டு போகுது. ஏனென்றால் வித்திலையோ பாக்கோ சுண்ணாம்போ தானே மூன்றும் ஒன்றா சேராது. அதை யாராவது எடுத்து போட்டால்தான் சிகப்பு வண்ணம் வரும். அது போன்று உலகமானது சடசக்திகள் மாயிலிருந்து உலகம் தோன்றும். ஆனால் அதை செயல்படுத்த கர்த்தா ஒருவர் வேண்டும் என்று நம்ம சொல்றோம், மறுத்துட்டோம். அதுக்கு அடுத்ததாக வேதத்தில் என்ன பண்றாங்க, வேதத்தில் பல கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வேதங்கள்ல பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு, ருத்ரன், பிரம்மா என்று பல கடவுளுக்கு முக்கியத்துவம் பரத்துவம்னா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க வேதங்கள்ல. அதை வச்சு என்ன சொல்றாங்க சில பேர், அப்போ வேதங்கள்லேயே கடவுள் பல கடவுள் சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்தை இவ்வளவு பெரிய உலகத்தை காத்து ரட்சித்து அழிக்க ஒரு ஆள் பத்தாது, இந்த மாதிரி 3 கடவுள் தேவை, அதனால தான் வேதங்கள்லேயே அது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அதை கோட் பண்றாங்க. வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதும் அதிகார மூர்த்திகள். சிவபெருமான் ஒருவர் தான் முழு முதற் கடவுள். வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கடவுள் எல்லாமே பிரம்மா, திருமால், ருத்ரன் எல்லாமே உங்களுக்கு அதிகார மூர்த்திகள். இப்போ பெரிய ஆபீஸ், ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குன்னா அங்கே கலெக்டர் இருப்பார், அவர் கீழே பல அதிகாரிகள் இருப்பாங்க. அது போன்று சிவபெருமான் முழு முதற் கடவுள், அவர் கீழே இவங்கெல்லாம் அவருடைய ஆணையை பெற்று வேலை செய்கிறார்கள். ஆகவே தலைவர் ஒருவர் தான். இந்த மும்மூர்த்திகளும் தலைவர் அல்ல, அவங்க ஒரு தொழிலுக்கு தான் தலைவர். பிரம்மா படைத்தலுக்கு மட்டும்தான் தலைவர், திருமால் காத்தலுக்கு மட்டும்தான் தலைவர், ருத்ரன் அழித்தலுக்கு மட்டும்தான் தலைவர். ஆனா சிவபெருமான் தான் மகா சங்கார காரணன், அவர் தான் முற்றழிப்பு செய்கிறார், மீண்டும் உலகத்தை அவர் தான் படைக்க வைக்கிறார். இப்போ இன்னைக்கு ஒரு நம்ம கடை வச்சிருக்கோம், இரவு கடையை வியாபாரம் முடிஞ்சு நம்ம கடையை பூட்டிட்டு வரோம், மறுநாள் யார் போய் திறக்க முடியும்? யார் கடையை பூட்டினாரோ அவர் தான் போய் அந்த கடையை திறக்க முடியும். அதுபோன்று யார் இந்த உலகத்தை முற்றழிப்பு செய்தாரோ, டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் செய்தாரோ, அவர் தான் மறுபடியும் மீள இந்த உலகத்தை படைக்க முடியும். ஆகவே இந்த பிரம்மா, ருத்ரன், திருமால் எல்லாமே அதிகார மூர்த்திகள். அவங்க அவருக்குடைய ஆணைக்கு கீழ்பட்டு நடக்கிற அதிகாரிகள் என்று சொல்லியாச்சு. இன்னும் என்ன சொல்றாங்க சில பேர், உலகம் என்பது ஒரு பெரிய, நம்மால கற்பனை பண்ண கூட முடியாத ஒரு பெரிய உலகம், பல உலகங்கள் இருக்கின்றாங்க. அப்படிப்பட்ட உலகத்தை ஒரு ஆள் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க அவங்க, பிற மதத்தார். இப்போ தேர் செய்யறாங்க கோயிலுக்கு தேர் செய்யும் போது அதில் பல ஒரு 20 தச்சர்கள் வேலை செய்வாங்க. அப்படி ஒரு தேர் செய்வதற்கு 20 தச்சர்கள் ஆசாரி வேண்டுமே. இப்படிப்பட்ட உலகத்தை படைத்து காத்து அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் எப்படி பத்தாது? எப்படி தேர் செய்வதற்கு நிறைய ஆட்கள் தச்சர் தேவையோ அது மாதிரி இந்த உலகத்துக்கும் நிறைய கடவுள் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம எப்படி மறுக்கிறோம்னா, ஒரு தேர் செய்யும் போது 20 ஆசாரிகள் வேலை செய்வது உண்மைதான். ஆனால் அந்த ஆசாரிகள் எல்லாம் தலைமை தச்சன்னு ஒருத்தர் இருப்பான், அவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் அவங்க அந்த செயலை செய்வார்கள். இப்போ நம்ம வீடு கட்டணும்னு வச்சுங்க, வீடு கட்டக்குள்ள கொத்தனார் ஒரு 10 கொத்தனார் வச்சுருக்கீங்க. கொத்தனார் அவர் இஷ்டத்துக்காக கட்டுவார் வீட்டை. அந்த இன்ஜினியர் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் அந்த பிளான் போட்டு வச்சிருப்பார். அந்த இன்ஜினியர் சொல்லுவார், இப்படி வை, இத்தனை அடி வை, அத்தனை அடின்னு சொல்லுவார். அவர் சொல்வதை கேட்டு தான் இந்த கொத்தனார் வேலை செய்வான். ஆகவே பல தச்சர்கள் ஒரு தேர் செய்யும் போது வேலை செய்தாலும் அவர்கள் யாவரும் ஒரு தலைமை தச்சன் ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் அந்த தேரை செய்வார்கள். அதுபோன்று எவ்வளவு பெரிய உலகத்தை படைத்து காத்து அழிப்பதற்கு ஒரு ஆள் பெரிய பேரறிவு உள்ளவன், பெரும் கருணையாளன், பெரும் திறமை உள்ளவன், அப்படிப்பட்ட ஒரு பெருமானால் தான் முடியும். அவர் தான் சிவபெருமான் என்று நம்ம மறுக்கிறோம். அடுத்ததாக கடவுளுக்கு இலக்கணம் பிறப்பு இறப்பு இல்லாததுங்க. கடவுள்னா பிறப்பு இறப்பு இல்லாதவர். ஏனென்றால் பிறந்தால் அது உயிர் வர்க்கம். நம்ம போல நம்ம பேசுகிற திருமால், ருத்ரன், அயன் எல்லாமே உயிர் வர்க்கங்க, எல்லாருமே உயிர் வர்க்கம். அவர்களுடைய அந்த சிவ புண்ணியத்தாலே, பதி புண்ணியத்தாலே அவர்கள் எல்லாம் இந்த பதவியை அடைஞ்சிருக்கிறார்கள். கொஞ்ச காலம் பொறுத்து அடுத்த பேரொழி காலம் முடிந்து அடுத்த உலகம் படைக்கும் போது அவர்களாம் மாற்றப்படுவார்கள். எப்படி ஒரு அலுவலகத்திலே ஒரு குறிப்பிட்ட வயது வரை தான் பணி செய்ய முடியும் என்று ஒரு ஆணை இருக்கிறதோ, அதுபோன்று இந்த திருமால், ருத்ரன், பிரம்மா எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் இந்த தொழிலை செய்வார்கள். ஆகவே ஐயா சவுண்ட் சரியாவே கேட்கவே இல்லை ஐயா, ஸ்லோவா இருக்கு. கிட்ட வச்சுக்குவா. அம்மா கிளியரா கேக்குது, அம்மா கிளியரா கேக்குது. ஐயா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கிளியரா கேக்குதுமா. கிட்ட கேக்குதுங்களா? போய் கேக்குங்களா? நீங்க தொடருங்க. நல்லா கேக்குது ஐயா, நல்லா கேக்குது, நல்லா கேக்குதுங்க, நல்லா கேக்குது. ஃபேன் ஒண்ணா நீக்கிடுங்க, அந்த ஃபேனை போட்டுக்குங்க. செல்வி சரிங்க, சரி.
கேக்குதம்மா? நல்லா கேக்குதுங்கய்யா, பேசுங்கய்யா, நல்லா கேக்குது. சரிப்பா சரிப்பா. கடவுளுக்கு இலக்கணம் என்ன சொல்றாங்க? பிறப்பு இறப்பு இல்லாதான் கடவுளுங்க. பிறந்தால் உயிர் வர்க்கமாயிடும். அதுக்கு நிறைய பாடல் இருக்குங்க. ஒரு 2-3 பாடல் நம்ம பார்க்க போகிறோம். அருணகிரியார் பாடுகிறார், செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. பெம்மான் முருகன் பிறவான் இரவான்றார். அப்போ முருகப்பெருமான் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, ஒரு காரண காரியத்திற்காக தோன்றி இருக்கிறார் சொல்றாங்க. முருகன் வேற இல்லை, சிவன் வேற இல்லை, விநாயகர் வேற இல்லை, சிவன் வேற இல்லை, அம்பாள் வேற இல்லை, சிவன் வேற, எல்லாமே சிவாம்சம் தாங்க. திருமூலர் என்ன சொல்றாரு பாருங்க, சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடொப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொழி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே என்று திருமூலர் பாடுகிறார். இன்னும் சொல்றார் திருமந்திரத்திலே, பிறப்பிலி பிஞ்சகன் பேரருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே என்று சொல்கிறார். பிறப்பிலி முதலே சொல்றார், பிறப்பில்லாதவன் சொல்றார். சம்பந்தம் எப்படி சொல்றார் பாருங்க, திருமாலும் பன்றியா சென்றுனா திருவடியை ஒரு நாம் அறியவோர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான், ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனும் கொட்டாமோ என்று பாடுகிறார். ஆகவே இறைவனுக்கு பிறப்பு இல்லைங்க. பிறப்பு இருந்தால் உயிர் வர்க்கம் ஆயிடும். ஆகவே சிவன் பிறப்புக்கு இல்லாதப்போ நிறைய ஜெயந்தி பார்க்குறோங்க. கிருஷ்ண ஜெயந்தி, அனுமன் ஜெயந்தி, அப்படி இப்படி ஜெயந்திகள் கொண்டாடுறோம். எங்கேயாவது சிவ ஜெயந்தின்னு எங்கே கொண்டாடி கேள்விப்பட்டிருக்குமா? ஏனென்றால் சிவன் பிறப்பு இல்லாதவர், அவருக்கு அந்த விழாக்கெல்லாம் கிடையாது. ஆகவே கடவுள் என்பது பிறப்பு இறப்பு இல்லாதவர். சிவன் யாராலும் தோற்றுவிக்கப்படாதவர், அவர் தானே தோன்றியவர், உருவம் இல்லாதவர். எப்படி கரண்ட்டுக்கு உருவம் இல்லையோ அதுபோன்று இறைவனுக்கும் உருவம் இல்லை. நாம் பல உருவங்களில் ஏன் வழிபடுகிறோம் என்றால், உருவம் இருந்தால்தான் நம்ம மனதிலே பதியும். எந்த விஷயமும் ஒரு உருவம் இருந்தால்தான் மனதிலே பதியும். ஆகவேதான் உருவ வழிபாடு வைத்தார்கள். அருவ வழிபாடு தான் ஞானிகளுக்கு அது ஏற்புடையதாக இருக்கும். அவர்கள் வெட்ட வெளியே இறைவனை நினைச்சு வணங்குவார்கள். நம்மை போன்ற பாமர மக்களுக்கு உருவ வழிபாடு அவசியம். அதனால்தான் உருவங்களை கற்பித்தார்கள். பதியனுடைய இலக்கணம் என்ன சொல்றாங்க? சுட்டறிவின்மை. நமக்கு தான் சுட்டறிவு. சுட்டறிவுனா ஒவ்வொரு பொருளை சுட்டி அறியுது. இது டேபிள், இது ஃபேன், அப்படி என்று ஒவ்வொரு பொருள் சுட்டி அறிகிறோமே, அது நமக்கு தான் இருக்கு. ஆனால் இறைவனுக்கு அந்த சுட்டறிவு இல்லை. ஏனென்றால் எல்லா பொருளுமே அவனுள்ள அடக்கம். ஆகாயத்துக்குள்ள எல்லா பொருளும் அடங்கினது போல அவனுடைய வியாபகத்திலே நாம் எல்லோரும் அடக்கம். அவனுக்கு எதிரிலே எந்த பொருளும் இல்லை. இப்போ ஒரு பொருளை அறிய வேண்டும் என்றால் அந்த பொருள் நமக்கு எதிரிலே இருக்கணும். இது ஒண்ணுமே வர மாட்டேதுமா? நமக்கு எதிரிலே இருக்கணும். ஆனால் அந்த பொருள் இல்லை, இதே வரமாட்டேது. கேட்கலாம் சொல்லிருப்பாங்களே என்ன கேக்குது இல்லக்கா? கேக்குது, நல்லா கேக்குது, 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 வீடியோ வருதுங்கம்மா. நல்லா பேசுங்க. சரி. பதினுடைய இலக்கணம் சொல்றாங்க, சுட்டறிவு இல்லாதவர். சுட்டறிவுனா நமக்கு தான் சுட்டும் அறிவு. சின்ன இருந்த பரவாயில்ல, நமக்கு தான் சுட்டறிவுங்க. ஒவ்வொரு பொருளை சுட்டி அறிகிறோம். இது இந்த பொருள், அது அந்த பொருள் என்று நம்ம ஒவ்வொரு பொருளை சுட்டி அறிகிறோம். இறைவன் அப்படி அறிய மாட்டார். ஏனென்றால் உலகத்தில் உள்ள அனைத்து பொருளும் அவருக்குள்ள அடக்கம். அவர் வானம் போல பறந்து விரிந்தவர், அவருக்குள்ள எல்லாம் அடங்கியிருக்கு. அவருக்கு எதிரில் எந்த பொருளும் இல்லை. எந்த பொருளை சுட்டி அறிவதென்றால் அந்த பொருள் நமக்கு எதிரில் இருந்தால் தான் அது அறிய முடியும். ஆனால் இறைவன் வியாபகத்தில் எல்லா பொருளும் அடங்கி இருப்பதாலே அவர் சுட்டறிவு இல்லாதவர். ஆகவே வியாபக உணர்வு, வியாபகம்னா பேரறிவு உள்ளவர். எல்லாமே அவருடைய அறிவு வியாபகம். நமக்கெல்லாம் சிற்றறிவு, அவருடைய அறிவு பேரறிவு. கடவுளுக்கும் மாயைக்கும் என்ன தொடர்பு கேட்குறாங்க? மாயிலிருந்து தான் கடவுள் படைக்கிறார் உலகத்தைன்னா, இப்போ மாயை இறைவனோட பெருசுதானேன்னு சிலர் கேட்குறாங்க. இறைவன் மாயிலிருந்து உலகத்தை படைக்கிறார் சொல்றாங்க.
அப்பொழுது இறைவனோட மாயை உயர்ந்தது தானே அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படி இல்லைங்க. மாயை வந்து இறைவனுடைய அந்த வியாபகத்தில் அடக்கம். இறைவன் ஆதாரம், மாயை ஆதேயம். இறைவன் மாயைக்கு ஆதாரமா இருக்கார். ஆனா மாயை இறைவனுக்கு அடங்கி இருக்கு. இப்போ மனிதர் என்ற வகையிலே நானும் பிரதம மந்திரியும் ஒன்றுதான், மனித இனம் தான் சொல்றோம். நானும் மனிதன் தான், பிரதம மந்திரி மனிதர் தான். ஆனால் நிலையில பார்த்தீங்கன்னா நானும் அவரும் ஒன்றாக முடியுமா? முடியாது. அப்படி இறைவன் மாயிலிருந்து உலகத்தை படைத்தாலும் இறைவனோட மாயை உயர்ந்தது அல்ல. அது இறைவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிற ஒரு சட சக்தி தான் அது. ஆகவே அதுவும் கிடையாட்டாங்க. கடவுளுக்கும் மாயைக்கும் உள்ள தொடர்பு என்ன சொல்றாங்க? ஆதாரம் ஆதேயம். இந்த மாயைக்கு ஆதாரமா இருக்கார் இறைவன். ஆதேயம்னா அதில் இருக்கிற பொருள். மாயை இறைவனுடைய அந்த வியாபகத்தில் இருக்கிற பொருள் சொல்றாங்க. அப்புறம் கடவுளுக்கும் நமக்கு என்ன தொடர்புனா அத்விதன்றாங்க. அதை நம்ம அடுத்த வகுப்புல ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். அத்விதம் என்பதுதான் முக்கியமானதுங்க. நம்மோட ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கார், அதான் அத்விதம் சொல்றாங்க. அது ரொம்ப அது ஒரு 2-3 வகுப்பு எடுத்தாதான் உங்களுக்கு புரியும். அடுத்த வகுப்புல அதை எடுக்க போறோம். அடுத்தது கடவுளுக்கும் தன்னுடைய சக்திக்கு உள்ள சம்பந்தம் தாதான்மியம். அதை முதலே நம்ம சிந்திச்சிட்டோம். தாதான்மியம் என்றால் ஒருமையில் இருமை இருக்கிறது. சிவன் உண்டுதான், ஆனா அதை நம்ம சக்தி சிவனா சொல்றோம். எப்படி மரமும் வைரமும் போல, சூரியனும் ஒளியும் போல இறைவன் தன் சக்தியோடு பிரிவில்லாத இருக்கிறார். என்ன சிலர் என்ன சொல்றாங்க, சிலந்தியில இருந்து நூல் தோன்றுவது, சிலந்தி வலை பின்னுது, அதுல இருந்து நூல் தோன்றுவது போல சிவத்தில இருந்து உலகம் தோன்றும், மாயை வேண்டாமே அப்படின்றாங்க. இதெல்லாம் பிற மதத்தார் சொல்றது. அவங்க சொல்ற உதாரணம் என்னன்னா, சிலந்தியில இருந்து நூல் தோன்றுவது போல சிவத்தில இருந்து உலகம் தோன்றுமே, அதுக்கு ஏன் மாயை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன நம்முடைய பதில்னா, சிலந்தியினுடைய உடல்ல இருந்து தான் அந்த நூல் தோன்றுது. சிலந்தியோட உயிரில் இருந்து அந்த நூல் தோன்றவில்லை. எப்பொழுதுமே சடத்துல இருந்து சடப்பொருள் தான் வரும். இறைவன் பேரறிவு உடையவன், அதுல இருந்து சடமான ஒரு பொருள் வராது. ஆகவே சிலந்தியில இருந்து அந்த நூல் வந்தாலும் அது சிலந்தியினுடைய உடலிலே இருந்து வருகிற நூல், அதனுடைய உயிரில இருந்து வருவதில்லை. அதுபோல உலகம் சிவனிடமிருந்து வராது. ஏனென்றால் சிவபெருமான் பேரறிவு உள்ளவன், சித்து பொருள். சித்து பொருள் இருந்து சடப்பொருள் வராது. சடத்துல இருந்தா சடம் வறுமையை ஒழிய சித்து பொருள் இருந்து சடப்பொருள் வராது என்று மறுக்கிறோம். ஆகவே காரணத்தின் தன்மை காரியத்திலும் இருக்குங்க. ஒரு காரணம் இருக்குன்னா அதனுடைய தன்மை அந்த காரியத்திலும் இருக்கும். அதே மாதிரி காரியத்தின் தன்மை காரணத்திலும் இருக்கும். காரணம் என்பது கண்ணுக்கு தெரியாது, சூக்குமமானது. காரியம் என்பது கண்ணுக்கு தெரிவது. இப்போ மண் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது காரணம். ஆனா மண்ணிலே குடம் இருக்கு, அந்த குடம் மண்ணில் மறைஞ்சிருக்கு. அதை குயவனார் எடுத்து பிசைந்து, தண்ணீர் விட்டு பிசைந்து சக்கரை வைத்து சுத்தி பானையாக செய்தால் அது குடமாகிடும். ஆகவே மண் என்பது காரணம், குடம் என்பது காரியம். அது ஒருத்தர் செஞ்சாதான் உங்களுக்கு அது அந்த பொருள் உற்பத்தி ஆகும். அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, மாயிலிருந்து உலகம் தோன்றிச்சுன்னு சொல்றீங்க, ஆனா பிரம்மத்திலிருந்து உலகம் தோன்றிதான் சொல்றீங்களே, அது எப்படி சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பிற மதத்தார் கேட்கறது. உலகம் மாயிலிருந்து தோன்று சொல்றீங்க, ஆனா சொல்லும் போது உலகம் பிரம்மத்திலிருந்து தோன்றதா சொல்றீங்களா எப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, பங்கஜ நியாயம்னு ஒன்று இருக்குங்க. பங்கஜம்ன்றது தாமரைங்க. அந்த விதையை நீங்க ஒரு குளத்துல போட்டீங்கன்னா, ஒரு கோயிலில் ஒரு குளத்துல போட்டீங்கன்னா அந்த விதை ஒரு வாரத்துல முளைத்து மேல செடி வந்துடும். அந்த தாமரை செடி வரும். தாமரை செடி வளர்ந்து வருவதற்கு எது உதவுதுங்க? அந்த குளத்தை இருப்பாரு சேரு, அந்த நெகிழ்ச்சித்தன்மை தான் உதவுது. அதனால என்ன பண்ணாங்க, வடமொழியில தாமரைக்கு பங்கஜம் வச்சான் பேர். பங்கம் என்றால் சேரு, ஜம் என்றால் தோன்றுதல். தாமரைக்கு நம்ம தாமரைன்றோம், வடமொழியில் அதுக்கு என்ன பேருனா பங்கஜம்னு வச்சான். அதுக்கு என்ன காரணம்னா பங்கஜ நியாயம்னு சொல்றாங்க. ஒரு தாமரை விதை ஒரு குளத்திலே போட்டால் முளைத்து வருகிறது. அந்த முளைத்து வருவதற்கு எது உதவிற்று? சேரு உதவி செய்தது. அந்த சேரை பெருமைப்படுத்த அந்த பூவுக்கே தாமரைக்கே உங்களுக்கு பங்கஜம் என்று பெயர் வைத்தார்கள். அதுபோன்று உலகம் மாயிலிருந்து தோன்றினாலும் மாயைக்கு ஆதாரம் யாருங்க? இறைவன் தான். எல்லாமே அவரோடு தான் அடக்கம். ஆகவே மாயிலிருந்து தோன்றிய உலகத்தை நாம பிரம்மத்திலிருந்து தோன்றுவதாக சொல்வது பங்கஜ நியாயத்தாலே என்று நாம் அதை மறுக்கிறோம். இப்போ நிலம் இருக்குங்க, நம்ம ஒரு நிலம் வச்சிருக்கோம், அதுல ஏதோ ஒரு விதையை விதைக்கிறீங்க. விதையை மட்டும் விதைச்சா போதுமா உங்களுக்கு? அதுல நீர் பாய்ச்சணும். நிலம் குளிர்ந்தால்தான் நிலத்தில இருந்து அந்த விதை முளைத்து வரும். ஏதோ ஒரு விதை விதைக்கிறீங்க, நிலத்தை உழுதுட்டு
அந்த உழுதுட்டு விதையை விதைத்து விட்டு நீங்க நீர் பாய்ச்சினால்தான் அந்த விதையானது முளைத்து வரும். அப்போ நீர் அவசியம் வேண்டும். எப்படி ஒரு நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையானது நீர் பாய்ச்சும் போது அந்த நீரை உள்வாங்கி கொண்டு முளைத்து வருகிறதோ அதுபோன்று இறைவன் சங்கற்பம் செய்யும் போது உலகம் தோன்றுன்றாங்க. சங்கற்பனா நினைப்புங்க. இறைவனுக்கு நம்மை போல கருவி தேவையில்லை, எந்த கருவியும் அவருக்கு தேவையில்லை. ஏனென்றால் சங்கற்பனா நினைத்தல் தான். இந்த உலகம் இப்படி ஆக வேண்டும் என்று நினைத்தார்னா ஆயிடும், அது அப்படி மாற வேண்டும் என்றால் மாறிவிடும். எல்லாமே நினைப்பு தான், அவருக்கு கருவியே கிடையாது. ஆகவே எப்படி ஒரு நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையானது நிலம் குளிர்ந்தால் முளை விடுகிறதோ அதுபோன்று இந்த உலகமானது சிவபெருமானுடைய சங்கற்பத்தாலே தோன்றுகிறது. ஆகவே எல்லாமே அவர்கிட்ட அடக்கம், எல்லாமே அவருடைய வியாபகத்திலே அடக்கம். நம்மளும் அடக்கம், மாய அடக்கம், ஆணவம் எல்லாமே அவருடைய வியாபகத்திலே அடக்கம் அப்படின்றாங்க. அவர் சூக்கமம், நம்மள தூளம். இதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்க, கடல் அந்த தண்ணீர்ல உப்பு கலந்தது போல. தண்ணீருக்கு அது உப்பு போட்டிங்கன்னா கொஞ்ச நாள் பார்த்தா அது கரைஞ்சிடும், தண்ணி மாதிரி தான் இருக்கும். அது போல பெருமானுடைய அந்த சூக்குமத்திலே எல்லாமே அடங்கிடுன்றாங்க. வியாபகன்றது என்னன்னாங்க, நாம் எந்த பொருளை பற்று வைக்கிறோமோ அந்த பொருள் நம்மை வியாபித்து விடுமா. இப்போ நீங்கள் உலக பொருளில் ஒரு பொருளை பற்று வைக்கிறீங்கன்னா அந்த பொருளை தினம் தினம் நினைத்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த பொருள் உங்களை முழுமையாக வியாபித்து விடும், உங்களை கவர்ந்து விடும். அதான் வியாபகம்னு பேர். அந்த அந்த வியாபகத்துக்கு அந்த பொருளுக்கு நம்ம அடிமை ஆகிடும். அதான் உலகத்தில் நடக்குது. ஏதாவது ஒரு பொருளை விரும்புகிறோம், அந்த பொருள் கிடைக்காத பொருள் வைத்துக் கொள்ளுங்கள், அப்போ அது மேலே முழு அனுபவிக்கிறோம். அந்த எப்படியாவது அந்த பொருளை அடைந்து விட வேண்டும் என்று பல தீய வழிகளில் செல்கிறோம். ஆகவே அந்த வியாபகமாவது நம்மை அடிமைப்படுத்திவிடும். அதுதான் வியாபகன்றது, அடிமைப்படுத்திவிடும். நம்மெல்லாம் இறைவனுக்கு அடிமைகள், இந்த உலகத்தில் இருக்க மற்ற பொருளெல்லாம் உடைமைகள்னு சொல்றோம். ஆகவே நிலையில்லாத இந்த உலக பொருளை நாம பற்று வைக்கக்கூடாது. இந்த உலக பொருள் எல்லாமே நிலையில்லாதவை. நம்ம கூட இருக்கிற எல்லா பொருள்களுமே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அழிந்து போகக்கூடியவை. யாருமே எந்த பொருளும் நம்மோடு சாஸ்வதமாக தொடர்ந்து இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஆயுளே 120 வயது தான் ஒரு நார்மல் ஏஜ்ன்றாங்க. 120 வயது யாரும் இருக்கிறதில்லை, 80 90 அப்படியே போயிடுறாங்க. அப்போ எந்த பொருளுமே, நம்மோடு இருக்க எந்த பொருளுமே தொடர்ந்து நம்மோடு சாஸ்வதமாக இருக்கும் என்று நம்ம சொல்ல முடியாது. ஆகவே அதில் நம்ம பற்று வைக்காமல், உலக பொருள் மேல பற்று வைக்காமல், இறைவன் தான் நிலையானவன், எப்பொழுது இருப்பவன், நிலைத்து இருப்பவன், அவன் மேல பற்று வைக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அதுக்கு ஒரு பாட்டு சொல்றாங்க. இப்படி இருக்கணும், அந்த நிலை நமக்கு வரணும். குற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தாவும் குறைகழற்கே, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. இந்த நிலைமை வரணுங்க. மாணிக்கவாசகர் பாடுறாரே, அந்த நிலைமை நமக்கு வந்தாதான் இறைவனை அடைய முடியும். இறைவனை அடைய வேண்டும் என்று நமக்கு ஒரு அந்த விருப்பம் அதீதமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இறைவனுடைய அருளை நம்ம பெற முடியும். இல்லாவிட்டால் இறைவன் அருளை பெற முடியாது. ஏனென்றால் நாம் உலக போகங்களிலேயே நாம் கவனத்தை முழுவதுமாக செலுத்தாததாலே இறைவனுக்கு மேல் கவனம் செலுத்த மறுக்கிறோம், முடியவில்லை. அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு வகுப்புகள், சொற்பொழிவுகள்லாம் ஏன் நடத்துகிறாங்கன்னா, இறைவனுடைய பெருமைகளை நாம் படிக்க படிக்க கேட்க கேட்க தான் நமக்கு அதிலே பற்று வரும், ஆழங்கால் பட்டு நாம் போவோம். ஆகவே தான் இந்த நிலையில்லாத பொருளை நாம் நிலைப்பதை விட்டுவிட்டு நிலைத்த பொருளான இறைவன் மேலே நம்ம பற்று வைக்க வேண்டும் என்று சொல்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க, சில மதத்தார், இறைவன் இந்த தொழிலை எங்க இருந்து செய்யறாரு கேட்கிறாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளெல்லாம் செய்யறாரு பெருமான். 5 தொழில் சொல்றோம், வேதங்களே முத்தொழில சொல்றாங்க. இந்த தொழிலை அவர் எங்க இருந்து அங்க செய்யறாரு? இப்போ குயவனாருன்னா மண்பாட்டம் செய்யறாருன்னா நிலத்துல நிற்கிறாரு, அந்த மண் எடுக்கிறாரு, பிசைகிறாரு, தண்ணி ஊத்துறாரு, சக்கரத்தை வச்சு சுத்துறாரு, நிலத்து மேல இருந்து அந்த தொழிலாம் செய்யறாரு. யார்? குயவனார். அப்போ இறைவனும் அந்த தொழில் தான் செய்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தலாம் செய்கிறாரு. அவர் எந்த இடத்துல இருந்து கொண்டு செய்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றோம் நம்ம? குயவனாருக்கு தான் நிலம் வேண்டும், அவருக்கு ஒரு ஆதாரம் வேண்டும். ஆனா இறைவனுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. அவன் நம்மோடு அத்விதமாக இருந்தே
அத்விதமாகனா உயிரோடு ஒன்றாய் வேறாய் உடனாக கலந்திருந்தே எல்லா தொழிலையும் செய்து விடுவார். அவருக்கு ஒரு ஆதாரம் தேவையில்லை, இருந்து செய்வதற்கு எந்த இடமும் தேவையில்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்க? இப்போ கால தத்துவம் இருக்குங்க. காலம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் நம்ம சொல்றோம். பகல், இரவு, நாள், வாரம், மாதம் அப்படின்னு சொல்லி போகிறோம். இதெல்லாம் எதை வச்சு சொல்றோம்? சூரிய சந்திர செயல்பாடை வச்சுதான் சொல்றோம். சூரியன் உதித்து வரும்பொழுது அது நாள் என்றோம், இரவுல சந்திரன் வந்தா அது இரவுன்றோம். அப்ப சூரிய சந்திர செயல்பாடை வைத்துதான் நாம நாள், வாரம், மாதம் கணக்கெடுக்கிறோம். ஆனா சூரிய சந்திரன் காலம்னு சொல்றது இல்லை, அது சூரியன் தான், அது சந்திரன் தான். அதை வைத்து காலத்தை கணக்கெடுக்கிறோம். அது போன்று இறைவன் நம்மோடு அத்விதமாக கலந்திருந்து இந்த தொழிலெல்லாம் செய்கிறார், அவருக்கு ஒரு இடம் தேவையில்லை என்று சொல்றாங்க. கால தத்துவம் எப்படி தனக்கு ஒரு ஆதரவு இல்லாமல் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று செயல்படுகிறதோ, அதே போன்ற இறைவனுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் அவர் தானே செயல்படுவார் என்று சொல்கிறார்கள். இப்போ கண்ணுக்கு உயிர் செலுத்தினால்தான் கண் எந்த பொருளையும் பார்க்கும். நம்முடைய உயிர் அந்த கண்ணை செலுத்தினால்தான் அந்த பொருளை இந்த கண் பார்க்கும். ஆனால் இறைவன் நம்ம உயிரை செலுத்துக்கிறான். இதுல ரெண்டு வேறுபாடு என்னன்னாங்க, உயிர் தன் பொருட்டு காண்கிறது. இப்போ நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம் என்றால் அது நமக்காக பார்க்கிறோம். ஒரு இயற்கை, ஒரு வர்ணனையோ அல்லது ஒரு படம் இருக்கு, அழகான படம், ஒரு கோபுர படம் அல்லது கும்பாஷ படம் இருக்குன்னு வச்சுங்க, அது நம்ம உயிர் அந்த கண்ணை செலுத்தும், அது மேலே செலுத்தும் பார் என்று, அதை நம்ம பார்க்கிறோம். அது நம்ம எதுக்காக பார்க்கிறோம்? உயிர் தன் பொருட்டு பார்க்கிறது. ஆனால் இறைவன் நம்மோடு பார்க்கிறது எதுக்காக? உயிருக்காக. அவர் நம்ம கூட இருந்து பார்க்கிறார். ஆகவே இறைவன் எப்பொழுதும் நம்மோடு ஒன்றாய் வேறாய் உடனே இருக்கிறார். அதாவது காணும் உபகாரம், காட்டும் உபகாரம்ன்றாங்க. காட்டும் உபகாரம் என்பது வேறாய் இருந்து நமக்கு உதவி செய்கிறார். காணும் உபகாரம் என்பது உடனாய் இருந்து நமக்கு உதவி செய்கிறார். அப்புறம் என்ன, சில பேர் கேட்கிறாங்க, குயவனார் பாண்டம் செய்யறாரு, அவருக்கு பலன் வருது, வருமானம் வருது, அதுக்குதான் பாண்டம் செய்யறாரு. ஏன்னா அந்த மண்ணில இருந்து எடுத்து அதை பிசைந்து சக்கரத்தை வச்சு மண் அந்த உருவமாக்கி பானை சட்டி ஏதோ செய்கிறார். எதுக்கு செய்கிறார்? குயவனார் தன்னுடைய வருமானத்துக்காக செய்கிறார். தனக்கு வருமானம் வேண்டும் என்பதற்காக அந்த தொழிலை செய்கிறார். ஆகவே அவர் பொருட்டு அந்த தொழிலை செய்கிறார். அந்த தொழில் செய்தால் அதுலேருந்து வருமானம் தமக்கு வரும் என்று அதை செய்கிறார். அப்போ இறைவன் இந்த மாதிரி படைக்கிறாரு, அவருக்கு என்னங்க அது கிடைக்குது, அதில் பலன் கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. இறைவனும் உலகத்தை படைக்கிறாரு, காக்கிறாரு, அழிக்கிறாரு. குயவனாருக்கு கிடைக்கிறது போல இவருக்கு என்ன வருமானம் கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இவருக்கு ஒன்றும் வருமானம் இல்லை. இவர் படைத்து காத்து அழுத்தெல்லாம் செய்கிறதா எதுக்காக? நம் பொருட்டு. இந்த உயிரானது கேவல நிலையில இருந்து சகல நிலை கொண்டு வராரு. கொஞ்சம் கொஞ்சமாக தனுகரண போகங்களை நம்ம வினைக்கேற்ப கொடுக்கிறாரு. இந்த உயிர் ஒரே பிறவியில் முக்தி அடையாது, பக்குவம் அடையாது, பல பிறவிகள் தேவைப்படும். இந்த உயிர் பக்குவம் அடைய கோடான கோடி பிறவிகள் தேவைப்படும். அப்போதான் அந்த உயிர் பக்குவம் அடையும். அதுக்கு தான் ஒவ்வொரு பிறவிலும் நமக்கு வினைக்கேற்ப அந்த தனு கரண போகங்களை அங்கே பெருமான் நமக்கு கொடுத்து உதவுறார். ஆகவே முடிவில் என்ன செய்கிறார்? அந்த நம்முடைய அந்த வாழ்க்கையின் எண்டில் அந்த முக்தி அடைகிற நேரத்தில் அவர் குருநாதரா நம்மை ஆட்கொள்வார். ஆகவே எல்லா பொருளிலும் அவர் படைத்து காத்து ரட்சிக்கிறதெல்லாம் நம் பொருட்டு தான். அவருக்கு ஒன்றும் இதில் லாபம் கிடையாது. ஏன்னா அவருக்கு இதனால் எந்தவித ஒரு பயன் கிடையாது. இறைவன் குயவனாருக்கு அந்த மண்பாட்டை விற்றா பணம் வரும். ஆனால் இவருக்கு உலகம் படைப்பதனாலே காப்பதனாலேயோ அழிப்பதனாலேயோ எந்தவித பயனும் கிடையாது. அது நம் பொருட்டு தான். நாம பக்குவம் அடைவதற்காக தான் தொடர்ந்து பிறவிகளை கொடுக்குறாரு. பிறவிகளை கொடுக்க 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 நாம் பக்குவப்பட்டு கொண்டு வருவோம். நாம் எல்லாம் இப்போ இது மாதிரி இந்த செய்திகள்லாம் படிக்கிறதே நம்முடைய பக்குவத்தை தான் காட்டுது. பக்குவம் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் இதை கேட்கிறோம். நல்ல செய்தியெல்லாம் சத் சங்கம்னு பேருங்க. சத் சங்கம்னா நல்ல விஷயங்களே பேசுறது. சத்து என்றால் நல்ல விஷயம், சங்கம் என்றால் கூட்டுறவு, எல்லாம் அடியார்கள் பேசுறது. ஆகவே தான் ஒவ்வொரு பிறவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் அடைஞ்சு பக்குவம் அடைய தான் இந்த ஆணவம் தேயும். ஆணவம் ஒரே பிறவியில் தேயாதுங்க. ஆணவம் தேய தான் நமக்கு பக்குவம் வரும், மன பரிபாகம் அடையும். அப்போ நமக்கு இந்த உலக இன்பத்திலே ஒரு வித வெறுப்பு வந்துடும். தொடர்ந்து எல்லா பிறவிகளிலும் நம்ம என்ன பண்றோம்? ஒரே விதமான செயல் தான் செய்கிறோம். உண்கிறோம், உறங்குகிறோம், இனப்பெருக்கம் செய்கிறோம். இதுதான் தொடர்ந்து எல்லா பிறவிலும் நம்ம செய்கிறோம். ஆகவே ஒவ்வொரு பிறவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு நம்ம முடிவான அந்த சாயுச்சியம் என்ற முக்தி அடைய வேண்டும். அதற்குத்தான் இப்படி நமக்கு பல விதமான அங்கே பிறவிகளை கொடுக்குறார். இதெல்லாமே அவருக்கு ஒன்றும் புண்ணியம் இல்லை. நாம் பக்குவப்பட்டு அவர் திருவடியை அடைய வேண்டும் என்பதற்காக தான்
அவர் இதெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். எல்லாமே சங்கல்பத்தால் செய்து கொள்வார். அவருக்கு எது கருவியே வேண்டாம். இறைவனுக்கு தொழில் செய்ய எந்த கருவியும் வேண்டாம். நமக்கு தொழில் செய்ய கருவிகள் வேண்டும். ஆனால் அவர் எல்லாவற்றையுமே நினைப்பாலே செஞ்சுடுவார். சங்கல்பம் என்றால் நினைத்தார். இப்போ அர்ச்சனை செய்யக்குள்ள என்ன சொல்லுவாங்க? சங்கல்பம் செய்து கொள்ளுங்கன்னு. அப்போ நினைக்கணும். இறைவன் நினைச்சு, இறைவா இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன், இதை பூர்த்தி செய்து தருமாறு வேண்டுகிறேன்னு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ இறைவன் என்ன செய்கிறார்? அதே மாதிரி தன்னுடைய சங்கல்பத்தாலே உலகத்தை படைக்கிறார். அவருக்கு இந்த உலகத்தாலே எந்த பயனும் இல்லை, கருவியும் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு பிறவிலும் இந்த பிறவி துன்பம் இருக்குன்னு தெரியுது நமக்கு. ஒவ்வொரு பிறவிலும் நம்ம உணர்கிறோம், இந்த பிறவி நமக்கு துன்பம் தான் கொடுக்குது என்று உணர்கிறோம். இப்போ நாய் இருக்குன்னு வச்சுங்க, அது ஒரு எலும்பு துண்டை கடிக்கும். கடிச்சு அதை கடிச்சு அப்படியே ரத்தம் வரும். அது வாயிலிருந்து தான் ரத்தம் வரும். அது என்ன நினைச்சுக்கும்? நாய் அந்த எலும்பு துண்டு தான் ரத்தம் வருதுன்னு நினைச்சுக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, அந்த எலும்பு துண்டு அதனுடைய நாக்கில் குத்தி அந்த ரத்தம், நாயினுடைய ரத்தம் தான் வெளியே வருது. அது அந்த ரத்தத்தை சுவைக்குது. அந்த எலும்புலேருந்து வருதா நினைச்சுக்க சுவைக்குது. ஒட்டகம் பாருங்க, முள்செடி தான் விரும்பி சாப்பிடும். அப்போ முள்செடி சாப்பிடக்குள்ள அந்த இருக்க முள்ளெல்லாம் குத்தி ஒட்டகத்து வாயில ரத்தம் வரும். ரத்தம் வந்தால் அது என்ன நினச்சிக்குமா? அந்த முள் செடியில் தான் ரத்தம் வருது என்று அதை சுவைக்குமா. அது மாதிரி உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு துன்பங்கள் அனுபவித்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த துன்பங்கள்லாம் நமக்கு ஒரு இன்பமாகவே தெரியுது. அதை ஒரு துன்பமாக நினைப்பதில்லை. அது பக்குவம் வர வேண்டும். பக்குவம் வந்தால் தான் நமக்கு அந்த இறை நினைவு வரும். ஆகவே தான் தொடர்ந்து பிறவிகளை கொடுத்து கொண்டு வருகிறார். இப்போ அத்விதம் என்றதை நம்ம கொஞ்சம் பார்க்க போறோங்க. அத்விதம் என்னன்னா, இறைவனுக்கு ரெண்டு தொடர்பு இருக்குங்க. இறைவனுக்கு ரெண்டு தொடர்பு சொல்லணும். ஒன்று சக்தியோடு, இன்னொன்று உயிர்களோடு. சக்தியோடு இருக்கிறது தாதான்மியம், ஒருமையில் இருமை இருக்கிறது சிவபெருமான் மட்டும்தான். ஆனால் நம்ம ஒரு இடத்துல அம்பாளா வழிபடுகிறோம், ஒரு இடத்துல சிவனா வழிபடுகிறோம். அது தாதான்மியம் பேர். இருக்கிறது ஒரே இறைவன் தான். அவருடைய சக்தியை நாம் சக்தியாக வைத்து வழிபடுகிறோம். ஒருமையில இருமையா வழிபடுகிறோம். அது தாதான்மிய சம்பந்தம். இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னா, இருமையில் ஒருமை. இறைவன் நம்மோடு இருக்கார், ஆனா நம்ம இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. இறைவன் நம்மோடு இருக்கிறது தெரியவில்லை. அதுதான் மூன்று விதங்களில் நம்மோடு இருக்கிறார் இறைவன். ஒன்றாய், வேறாய், உடனாய் இருக்கிறார். உடல்லே உயிர் போல நம்மோடு, நம்ம உடல் இருக்குங்க, நம்ம உடலே உயிர் தங்கி இருக்கு. ஆனா நம்ம உடலை தான் பார்க்குறோம், உயிரை நம்மளால் பார்க்க முடியல. சரி, உயிரை பார்க்க முடியலையே அப்படின்னா நம்ம உயிரில் சொல்ல முடியுமா? நமக்கு உடல் செயல்படுகிறதே அதை வைத்து நம்ம உயிர் இருக்குன்னு உணர்கிறோம். உயிர் இல்லைன்னா உடல் செயல்படாது. ஆகவே உடல்லே உயிர் போல இறைவன் நம்மோடு கலந்திருக்கிறார். நம்முடைய இருப்பு தான் தெரியும், ஆனால் அவருடைய இருப்பு தெரியாது. அடுத்ததாக வேறா இருக்கிறாருன்னா, இப்போ நம்ம கண் இருக்குங்க, நம்ம பார்க்கிறோம், ஒரு பொருளை பார்க்கிறோம். ஆனால் நமக்கு பார்ப்பதற்கு வெளிச்சம் இருந்தால் தான் பார்க்க முடியும். கண் நல்ல பார்வை இருக்கு, கண்ணாடி போடல, எந்த விதமான குறையும் இல்லை கண்ணில். அப்படி நல்லா பார்க்கிறேன் என்று நீங்கள் சொன்னால், இரவிலே நீங்கள் பாத்ரூம் போகிறதுக்கு லைட்டை போகணும். போட முடியுமா? உங்களால் போட முடியாது. ஏனென்றால் நமக்கு பார்வை நன்றாக இருந்தாலும் நம்ம பார்ப்பதற்கு இன்னொரு வெளிச்சம் துணை செய்ய வேண்டும். அது சூரிய ஒளியோ அல்லது விளக்கொளியோ, அது இருந்தால்தான் இந்த கண் பார்க்கும். ஆகவே இறைவன் நம்மோடு கருவிகளை கொடுத்து வேறாய் இருந்து நமக்கு அறிவிக்கிறார். கருவிகள் மூலமாக நமக்கு அறிவிப்பு செய்கிறார். இது வேறா இருக்கிறார். உடனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போ நம்ம தெருவில் நடந்து போயிட்டு இருக்கோம், எதிரில் ஒரு நண்பர் வருகிறார், அவர் நமக்கு வணக்கம் வைக்கிறார். ஆனால் நம்ம அவர் வர்றதை கவனிக்கல, அவர் வணக்கம் வைக்கிறது கவனிக்கல. நம்ம ரோட்டில் ஒரு போஸ்ட் அவுட் இருக்கு, ஏதோ கும்பாபிஷேக போஸ்ட் அவுட் இருக்கு, அதை பார்த்து கொண்டு போகிறோம். அங்கே போய் இப்போ திரும்பி ஒரு இடத்த பார்க்கும்போது அவர் சந்திக்கிறோம். என்னங்க ரோட்டில் பார்த்தா வணக்கம் வைத்து நீங்கள் வைக்கலையே, என்னை பார்க்கலையன்றார் அவர். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம என்னுடைய சிந்தை வேற கவனத்தில் இருந்ததுங்கன்னு சொல்கிறோம். ஆகவே நடந்து சென்றாலும் எதிரிலே நமக்கு ஒரு பொருள் வந்தாலும் கண் தானாக பார்க்காது. எந்த இதையும் தானாக கண் பார்க்காது. இதை பார்க்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும் என்று கண் தானாக பார்க்காது. உயிரானது கண்ணை செலுத்த வேண்டும். உயிரானது உள்ள இருந்து அந்த பொருளை பார், இந்த பொருளை பார், அதை பார், இதை பார், நமக்கு உயிர் கண்ணை செலுத்த வேண்டும். அப்போதான் அந்த கண் பார்க்கும். ஆகவே உடனே இருக்காருன்னா நாம் எந்த பொருளை அனுபவித்தாலும் இறைவன் நம்ம கூடயே இருந்து அதை அனுபவிச்சுட்டு வருகிறார். இறைவனுடைய கலப்பு இல்லாமல் உலகத்திலே எந்த பொருளுக்கும் இருப்போ இயக்கமோ இல்லை. அவருடைய கலப்பு இருந்தால்தான் நமக்கு இயக்கம் இருப்போலா இருக்கும். ஆகவே அத்வைதம் என்பது ரொம்ப முக்கியமான சைவத்திலே உள்ள ஒரு பெரிய
கோட்பாடுங்க. இறைவனுக்கும் உள்ள உறவு முறையை 3 விதமாக கூறுகிறார்கள். ஒன்றாய், வேறாய், உடனாய்ன்றாங்க. அதுக்கு உதாரணம், ஒன்றாய் இருப்பதற்கு உயிரிலே, உடலிலே உயிர் போல, வேறாய் இருப்பது கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல, உடனாய் இருப்பது கண்ணொளியும் ஆன்ம அறிவும் போல. இது 3 நிலைகளிலே நமக்கு இருந்து இறைவன் உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பிற மதத்தார் என்ன சொல்றாங்க, 3 பேர் முக்கியமானவர்கள். ஒருவர் சங்கரர், இன்னொரு ராமானுஜர், இன்னொரு மத்துவர். இவங்க என்ன சொல்றாங்க, 3 கடவுள் இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க, ஆனால் ஒரு ஆஸ்பெக்ட் தான் ஒத்துக்கிறாங்க. சங்கரர் என்ன சொல்றார், பிரம்மம் தான் கடவுள் தான் இருக்கு, உலகமா இருக்கு, உயிரா இருக்கு, எல்லாமே கடவுள் தான்றார். மனிதரும் கடவுள் தான், இந்த ஃபேனும் கடவுள் தான், இந்த சேரும் கடவுள் தான், இருக்கிற அனைத்து பொருளும் கடவுள் தான், அவர் தான் இந்த மாதிரி தோன்றுகிறார். இது அழிஞ்சுதான் பிரம்மத்தை போய் ஐக்கியம் ஆயிடும். எப்படி சொல்றார், உதாரணம் அவர் சொல்றார் சங்கரர், பொன்னே நகையாவது போல. நகை செய்ய போறீங்க, பொண்ணு வாங்குறீங்க, பவுன் வாங்குறீங்க, அப்போ அந்த பவுன் தான் நகையா செய்யறீங்க. அப்போ அது மாதிரி பிரம்மத்தில இருந்து, இறைவனில இருந்து எல்லாமே தோன்றி வருகிறது. பொண்ணுல இருந்து எப்படி நாம் நகை செய்கிறோமோ அது போன்று பிரம்மமே உலகமா இருக்கு, உடலா இருக்கு, எல்லாமே பிரம்மம் தான் அப்படின்றார். அதுக்கு என்ன சொல்றார் அவர், என்ன சொல்றார், இந்த நகையுடைய நாம ரூப கிரியா தான் நம்ம வெவ்வேறு பேர் வைக்கிறோம் நகைக்கு. நாம ரூப கிரியைனா, நாமம்னா அந்த நகையின் பெயர். வளைவா இருந்தா வளையல்ன்றோம், கழுத்துல போட்டா செயின்ன்றோம், இங்கே மூக்கில் போட்டால் மூக்குத்தின்றோம், காதில் போட்டால் தோடுன்றோம். இப்படி அந்த நகை எந்த இடத்துல அணியப்படுகிறதோ அந்த இடத்துக்கு ஏற்ப நம்ம அந்த பேர் வைக்கிறோம், நாமத்தை வைக்கிறோம். கிரியை என்றால் அது எந்த இடத்துல அணிந்திருக்கிறோம் என்ற இடம். கையில் அணிஞ்சிருக்கோமா, கழுத்தில் அணிஞ்சிருக்கோமா, காதலியா, மூக்கலையா என்று அணிந்திருக்க இடத்தை குறிக்குது கிரியை என்றது. ரூபம் என்பது அதனுடைய உருவ அமைப்பு. வளையல் இருந்தால் வளைவலாக இருக்கும், செயின் நீட்டாக இருக்கும், இப்படியாக. இதனால்தான் வேறுபாடு தெரியுது. மற்ற எல்லாம் தங்கம்தான், எல்லா நகையும் பொண்ணிலிருந்து செய்வது போல இந்த பிரம்மமே உயிராக இருக்குது, உடலாக இருக்குது, உலகமாக இருக்குது, எல்லாமே பிரம்மம் தான்ற. அது ஒத்துக்க முடியாது. நம்ம எப்படி மறுக்கிறோன்னா, பிரம்மம் பேரறிவு உள்ளது, அதிலிருந்து நம்ம சிற்றறிவு உள்ள உயிர் எப்படி வரும்? நம்ம சிற்றறிவு உள்ள உயிர். அதே மாதிரி சடமான உலகம் எப்படி இறைவன் வரும்? வராது. இறைவன் வந்து பேரறிவு உள்ளவன், பெரும் கருணையாளன், இன்பத்தை வரம்பில்லா இன்பம் உடையவன். அப்படிப்பட்ட ஒரு இறைவன்கிட்ட இருந்து உங்களுக்கு சடமான உலகம்லாம் வராது, சிற்றறிவு உள்ள உயிர்களும் தோன்றாது. ஆகவே அவர் கொள்கை மறுக்கப்படுது. அவர் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான் சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, இறைவன் அவரோடு அந்த ஒன்றாக இருக்கிறத மட்டும் சொல்றார். அபேதம், இறைவனுக்கும் உயிருக்கும் பேதம் இல்லை. அவர் வாதம் அபேதவாதம். அதுதான் ஏகான்மவாதம்ன்றாங்க. ஏகான்மவாதம்னா கடவுள் தான் இருக்கிறது, எல்லாமே வேற எதுவுமே இல்லைங்க. உலகத்தில் இருக்கிறது கடவுள் மட்டும்தான் இருக்காரு. அவர் தான் மனிதர்களாக வராரு, உலகமா வராரு, செடி கொடி எல்லாமே அவர் தான். கடவுளை தவிர வேறு பொருள் இல்லைட்டார். அது அவருடைய கொள்கையை மறுத்துட்டாங்க. நம்ம சித்தாந்த ஆசிரியர்கள் இந்த கொள்கை தவறானது, ஏகாமவாதம், கேவலன்றாங்க. அதை கேவலாத்வதுன்றாங்க. கேவலம்னா ஒரு புண்ணியம் இல்லாத அர்த்தம். அவர் கொள்கை தவறு. ஆனால் பெரிய அறிஞர் அவர். சங்கரர் என்பவர் பெரிய அறிஞர். இருந்தாலும் அவங்க அந்த காலத்துக்கு ஏற்ப, அவங்க அறிவு நிலைக்கு ஏற்ப ஏதோ ஒரு கொள்கையை சொல்றாங்க. அதான் அபேதம். இறைவனுக்கும் நமக்கும் பேதம் இல்லை. அபேதம்னா பேதம் இல்லை, எல்லாமே ஒன்றுதான் அப்படின்றார். ஆகவே அதை மறுத்துறோம். நம்ம அதை மறுக்கிறோம். அடுத்தது ராமானுஜர் வர்றார். ராமானுஜர் எப்படி சொல்றார், இந்த கடவுள் ஒருவர் தான் இருக்கிறாரு, அவருக்கு உடலா இருப்பது உலகன்றார். கடவுள் இருக்கிறது ஒண்ணுதான், இந்த உலகம் அவருக்கு உடலா இருக்கு, அந்த உடல்ல இருந்து எண்ணற்ற உயிர்கள் தோன்றுகின்றன அப்படி சொல்றார். அவருக்கு என்ன உதாரணம் சொல்றார், சூரியனிலிருந்து கோடிக்கணக்கான கிரணங்கள் வருதே, அது போல இந்த கடவுள் இருக்கிறது உண்மை ஒருவர் தான், அவருக்கு உடலா இருப்பது இந்த உலகம் இருக்கு. இந்த உலகத்திலே எண்ணற்ற உயிர்கள் தோன்றி வருகின்றன. எப்படி சூரியனிலிருந்து ஒளிக்கதிர்கள் தோன்றி வருகின்றனவோ அப்படி இந்த உடல்ல இருந்து எண்ணற்ற உயிர்கள் தோன்றி வருகின்றன அப்படின்னு சொல்றார். இவருடைய தத்துவம் எப்படின்னா, இவர் வந்து உடனா இருக்கிறத சொல்றார். ராமானுஜர் என்ன சொல்றார், உடனா இருக்கிறத சொல்றார். பரமாத்மா என்பவன் பூரணன், அதிலே தன்னை ஒரு அம்சம் என்று உயிர் அனுபவத்தில் உணர்ந்து கொள்வதுதான் முக்தி என்றார். உயிர் பரமாத்மாவோட சரணாகதி அடைஞ்சணுன்றார். சரணாகதி தத்துவத்தை சொல்றார். இந்த உயிரானது முக்தி அடைய வேண்டும் என்றால் பரமாத்மாவோட, அவங்க சொல்றது பரமாத்மானா கிருஷ்ண பரமாத்மா திருமால், அவரோட சரணடைந்த வேண்டும். அப்படி சரணடைந்தால் அவன் முக்தி அடைஞ்சிடுவான் அப்படின்றார். அதுக்கு நம்ம இது வந்து என்ன சொல்றாரு, இவரு சொல்லும் பொருளும் போலன்றார்.
சொல்லும் பொருளும் போலன்னா இவர் சொல்ற உதாரணம். சொல்லும் பொருள்னா இப்போ நம்ம ஒரு சொல்றோம்னா அந்த பொருள் நம்மால் சொல்லப்பட பொருள் வேற இடத்துல இருக்கு. நான் இங்க இருந்து கொண்டு என் வீட்டில் இருக்க மாமரம் இருக்குன்னு ஒருத்தர்கிட்ட நான் சொல்றேன்னு வச்சுங்க. எங்க வீட்டில் மாமரம் இருக்குன்னு நான் சொன்னேன்னா, நான் இங்க இருக்க தூரத்தில் இருக்கேன், ஒருத்தர்கிட்ட சொல்றேன் ஒரு மாமரம் எங்க வீட்டில் இருக்குன்னு. அப்ப இந்த சொல்லால் குறிக்கப்படுற பொருள் எங்க இருக்கு? வெளியே இருக்கு. அது பேதம். ஆனா அந்த மாமரத்தை சொன்னதுமே என் மனசுல அந்த மாமரம் தோன்றும். மாமரம் அங்க இருக்குன்னு சொன்னாலும் அந்த சொல்லை சொல்லியவுடன் அந்த மாமரம் என்னுடைய மனதிலே தோன்றும். அப்போ அது இங்க இருக்கு, அபேதம்ன்றார். அப்போ பேதாபேதம்ன்றார். ராமானுஜர் என்ன சொல்றாரு? பேதாபேத கொள்கையை சொல்றார். உடனா இருக்கிறத மட்டும் சொல்றாரு. ஆகவே அவர் கொள்கையும் தவறு என்று நம்ம மறுக்கிறோம். ஏனென்றால் அவர் ஒரு ஆஸ்பெக்ட் தான் சொல்றாங்க. என்ன மறுக்கிறோம்னா, இறைவன் பேரறிவு சுரூபம். அவனது உடலாக சடமான உலகம் இருக்க முடியாது. இறைவன் பேரறிவு உள்ளவன். அவனுடைய உடலாக சடமான உலகம் எப்படி இருக்கும்? உலகம் சடம், அது இருக்காது. அப்புறம் உள்ள பொருளே வர முடியும். பேரறிவுல இருந்து பேரறிவு உள்ள பொருள் தான் வர முடியும், சடமான பொருள் வர முடியாது. இது தவறு, அவருடைய கொள்கை தவறு என்று நாம மறுக்கிறோம். ஏனென்றால் இறைவன், உயிர்கள், உலக ஆகிய மூன்றும் சேர்ந்து ஒரு பொருளா உள்ளதுன்னு அவர் சொல்றார். ராமானுஜர் கொள்கை என்னன்னா, இறைவன், உயிர்கள், உலகு ஆகிய மூன்றும் சேர்ந்து ஒரு பொருளாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். ஆனால் நம்ம மறுக்கிறது எப்படி மறுக்கிறோம்னா, இந்த மூன்றுமே வெவ்வேறு தன்மை உடையவர்கள். இறைவன் பேரறிவு சுரூபம், உலகம் அறிவற்ற சடம், உயிர் சிற்றறிவு உடையது, சார்ந்த வண்ணமாக மாறக்கூடியது. இந்த உயிருக்கு என்ன இயல்புனா, எந்த பொருளை சாருகிறதோ அந்த பொருளின் தன்மை தன்னுடைய தன்மையா ஏற்றுக்கொள்ளும். எடுப்பார் கைப்பிள்ளை போற மாதிரி சின்ன குழந்தைய யார் தூக்கணும் அந்த குழந்தைய சிரிச்சு போவோம் அவங்ககிட்ட. அது மாதிரி இந்த உயிரானது எந்த பொருளை சேர்கிறதோ அந்த பொருளில் வசமாக ஆகிவிடும். இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறதுனாலே கடவுள்ல இருந்து இதெல்லாம் வர முடியாது அப்படி என்று நம்ம மறுக்கிறோம். ஏன்னா மூன்று மாறுபட்ட தன்மைகள் இருக்கு: பேரறிவு, சடம், சிற்றறிவு. இறைவன் பேரறிவு உள்ளவன், உலகத்துல இருக்க பொருள்லாம் சடம், நமக்கு சிற்றறிவு. இது மூன்றும் அங்கே இறைவன் வர்றது வாய்ப்பு இல்லை. அவர் பேரறிவு உள்ளவர், அதெல்லாம் வராது, குற்றம் சொல்லிடும். அடுத்த இன்னொருத்தர் இருக்கார், மத்துவர் இருக்காருங்க. அவர் என்ன சொல்றார்? அவர் சொல்ற துவைதம். அங்கே சங்கரர் சொன்னது ஏகாம்னவாதம், ராமானுஜர் சொன்னது விசிஷ்ட அத்வைதம். கொஞ்சம் விசேஷமா சொல்றாரு. இவர் சொல்றது துவைதம். இவர் என்ன சொல்றார்? இறைவனுக்கும் உயிர்களுக்கும் ஒளி இருளும் போலன்றார். ரெண்டுமே பகை பொருள் மாதிரி சொல்றாரு. இறைவன் ஒளி, உயிர்கள் இருள், இது போல ரெண்டு இருக்கு, எப்பயும் ஒன்னாகாது. இறைவன் தனியா இருப்பார், உயிர்கள் தனியா இருக்கும். அப்படின்னா என்ன குற்றம்னா, இறைவனுக்கு நமக்கும் தொடர்பே இல்லா போயிடும். இறைவன் ஐந்தோடு செய்யறதுக்கு வழியில்லா போயிடும். நமக்கு இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. இறைவனும் தனி, உயிர்களும் தனின்னா ஒளியும் இருளும் போல வகை பொருள் ஆயிடும். ஆகவே இது இருக்க முடியாது, பேதம். அவரு பேதம்ன்றார். பேதம்னா வித்தியாசம் இருக்கு. இறைவன் வேற தன்மை உள்ளவன், உயிர்கள் வேற தன்மை உள்ளது, ரெண்டும் இருக்குது எப்பயும் ஒளி இருளும் போலன்றார். அப்படி குற்றம் ஒளியும் முழும் பகை பொருள்கள். ஆகவே பகை பொருளுக்கு இப்படி ஒரு சம்பந்தம் இருக்க முடியாது. உயிர்களுக்காக இறைவன் ஐந்தோல் செய்ய வழி இல்லாத போயிடும். உயிர்கள் தனியா இருக்குன்னா அது மட்டும் இருக்குன்னா அப்போ இறைவனையா ஐந்தோல் செய்யறது தான் நமக்கு முக்கியம். நம்முடைய சாஸ்திரத்தை என்ன சொல்லுது? ஐந்தோல் தான் பெருமானுடைய முக்கிய தொழில் சொல்றோம். அது மாதிரி இறைவன் ஐந்தோல் செய்ய வழி இல்லாத போயிடும். ஆகவே அவர் சொல்றோம் குற்றம் சொல்லிடும். இவர் சொல்றது எப்படின்னா அந்த பேதம் சொல்றார். சங்கரர் சொன்னது அபேதம், ராமானுஜர் சொன்னது பேதாபேதம், இவர் சொல்றது பேதம். ஆகவே மூன்றும் ஒவ்வொரு கோணத்தை தான் சொல்றாங்க. சங்கரர் ஒன்றா இருக்கிறத சொல்றார், இவர் வேற இருக்கிறத சொல்றார், அவர் உடனா இருக்கிறத சொல்றார். இதை சித்தாந்தம் என்ன சொல்லுது? நம்ம மெய்கண்டார் இந்த மூன்றையும் சேர்த்து சொல்றார். நம்ம சாஸ்திரம் சிவஞான போதப்படி இறைவன் நம்மோடு ஒன்றா இருக்கிறார், வேறா இருக்கிறார், உடனா இருக்கிறார். இந்த மூன்று தன்மையோட நம்ம கூட இருக்கார். ஆகவே இந்த மூன்றையும் நம்ம சொல்றோம். மற்றவர்கள் இந்த மூன்று அறிஞர் பெருமக்கள், ஆனா அவங்க சாதாரண ஆள் இல்லை. சங்கரரோ ராமானுஜரோ மத்வரோ ரொம்ப ரொம்ப படித்த மேதாவிகள், அரிய பெருமக்கள். ஆனால் அந்த காலத்தில் அவர்களுக்கு தோன்றிய அளவிலே அப்படி சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அதை பின்பற்றும் மதங்கள் இருக்குது. இப்போ ராமானுஜரை பின்பற்றவங்க வைணவர் இருக்காங்க, ஏகான்மவாதம் அங்கே பின்பற்ற சங்கருடைய மதம் இருக்கு, தனியா இருக்கு. இருந்தாலும் நம்ம அதை மறுக்கிறோம், மூன்றையுமே மறுக்கிறோம். அவங்க ஒரு கோணத்தை தான் சொல்றாங்க. சங்கரர் ஒரு பாட்டை சொல்றார்,
ராமானு ஒரு பாட்டை சொல்றார், மத்த ஒரு பாட்டை சொல்றார். நம்ம மூன்றுமே வேண்டும். இறைவனுடைய உதவி ஒன்றா இருக்கணும், வேறா இருக்கணும், உடனா இருக்கணும். இப்படி இருந்தாதான் நம்ம செயல்பட முடியும். நமக்கு இந்த மூன்று உதவியும் இறைவன் தேவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அத்வைதத்துக்கு ஒரு சின்ன விளக்கம் இருக்குங்க. துவைதம் என்றால் இரண்டு. துவைதம்னா இத்தனா துவைதம் என்றால் இரண்டுங்க. அதுக்கு எதிர்மறை அத்வைதம் ஒன்று. ஆனா வடமொழியில எதிர்மறை சொல்லும்போது நத்துவிதம் சொல்லணும்ன்றாங்க. நத்துவிதம் சொல்லணும்ன்றாங்க எதிர்மறையில. ஆனால் அது சொல்லும்போது அத்வைதமாக மாறும். வடமொழியில நானா என்பது இன் பிளஸ் ஆ, நத்துவிதம், துவைதம், நத்விதம். அப்ப நானா என்பது என்னன்னா என்னன்னாவும் பிளஸ் ஆனாவும் சேர்ந்தது நானா. வடமொழியிலே நத்துவிதம் சொல்லாம அத்வைதம் சொல்லணுன்றாங்க. ஆனா எழுத்துப்படி பார்த்தா நத்விதம் வருது. சொல்லும்போது அத்வைதம் என கூற வேண்டும் என்கிறார்கள். இந்த மூன்று தன்மை சொல்றாங்க. வடமொழியிலே முதல் எழுத்து மெய் எழுத்து வந்தால் நான் என்பதிலே உள்ள இன் கெட்டு ஆ மட்டும் நிற்கும். மெய்யெழுத்து என்பது இப்ப பாருங்க, துவைதத்துல இத் என்ற மெய்யெழுத்து வருது. அப்போ இந்த இன் பிளஸ் ஆல இன் கெட்டு மறைஞ்சிடும், இன் போயிடும், ஆனா மட்டும் நிற்கும். அது அத்வைதம் சேரும். இன் கெட்டு ஆ மட்டும் வருமொழியோடு சேரும். துவைதம் என்பதிலே முதலிலே இத் என்ற மெய்யெழுத்து வருவதாலே அதனோடு ஆ சேர்ந்து அத்வைதம் என்று ஆகும். ஆ என்பது எப்படி வருதுன்னா இன் பிளஸ் ஆ, உங்களுக்கு அதை சொல்றோம். அந்த இன் கெட்டுவிடும், மறைந்து விடும், ஆ மட்டும் நிற்கும். அது சேர்ந்து அத்வைதம் என்றாகும். அடுத்ததாக முதல் எழுத்துல மெய்யெழுத்து வந்ததுன்னா உயிரெழுத்து வந்தால் அது முதல் பார்த்து மெய்யெழுத்து. அடுத்தபடியாக வார்த்தை முதல்ல உயிரெழுத்து வந்தால் அது என்ன ஆகும்னா இன் பிளஸ் ஆ இருக்கு பாருங்க, அது முன்பின்னா மாறிவிடும். இன் பிளஸ் ஆ போட்டிருக்குமே, அது ஆ பிளஸ் என்ன வந்துடும். இப்போ ஆதி என்ற உயிரெழுத்து எடுத்துக்கிட்டா ஆதின்னு சொல்றோம், அதுல ஆவன்னா உயிரெழுத்து. அப்போ இந்த இன் பிளஸ் ஆ மாறி அனாதி ஆயிடும், ஆ பிளஸ் என்ன வந்துடும். ஆகவே ரெண்டு விதத்துல சொல்றாங்க. ஒன்று மெய்யெழுத்து வந்தால் ஆ மட்டும் நிற்கும், உயிரெழுத்து வந்தால் முன்பின்னாக மாறி வரும். அப்புறம் அந்த மூன்று விதமான உதாரணம் சொல்றாங்க. இந்த அத்வைதன்றதுக்கு மூன்று விதமா சொல்றாங்க. வடமொழியில வருகிற நகாரம் முன்னுட்டாக, நகாரம் முன்னுட்டானா முன்ன எழுத்தா வரும்பொழுது அது மூன்று பொருளை தரும். இன்மை, மறுதலை, அண்மை. இன்மைனா இல்லைன்னு மறுக்கிறதுக்கு, மறுதலைனா எதிரிடை, அண்மைனா கொஞ்சம் மறுத்து கொஞ்சம் உடம்புறது. இதை மூணு சொல்றாங்க. இன்மைக்கு என்ன உதாரணம்னாங்க, பிரகாசம்னா வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தம், அப்பிரகாசம்னா வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். பிரகாசம் என்றால் வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தம், அப்பிரகாசம் என்றால் வெளிச்சம் இல்லை என்று அர்த்தம். இது இன்மையை குறிக்கிறது. மறுதலை என்னன்னா தர்மம், அதர்மம். தர்மம் என்றால் புண்ணியம் செய்யறோம், அதர்மம்னா பாவம் செய்யறோம். அது எதிரிடை. முதல்ல இல்லை என்று மறுக்கிறோம், வெளிச்சத்தை மறுக்கிறோம். இங்க எதிரடியா சொல்றோம். தர்மம்னா அதர்மம், நீதினா அநீதி, அப்படி எதிரடியா சொல்றோம். அண்மைன்னா பிராமணன், அப்ராமணன். பிராமணனா பிறந்திருக்கான். அப்ராமணன் என்றால் என்ன அர்த்தம்னா அவர் பிறப்பால பிராமணன் தான், ஆனால் பிராமண ஒழுக்கம் இல்லாதவர். பிறப்பால பிராமணனா பிறந்துட்டாரு, ஆனால் அவர் அந்த ஒழுக்கம், அதுக்குரிய ஒழுக்கம் இல்லாதவர். அதனால்தான் அவரை அப்ராமணன் சொல்றோம். இது என்னன்னா கொஞ்சம் மறுத்து கொஞ்சம் உடன்படுறது. கொஞ்சத்தை மறுக்கிறோம், கொஞ்சம் உடன்படுகிறோம். இது அண்மைன்னு சொல்றாங்க. இப்போ அண்மைக்கு ஒரு உதாரணம்னாங்க, இப்போ இங்க உட்காந்து கொண்டு அங்க இருக்கிறது சுந்தரம், அங்க சுந்தரம் இல்லைன்னு சொல்றோம். அந்த இடத்துல சுந்தரம் இல்லைன்னா அங்கே இன்மை, சுந்தரம் என்பவர் இல்லைன்னு அர்த்தம். அங்கே சுந்தரம் இல்லைன்னா அங்க சுந்தரம் இல்லை என்று அர்த்தம். வேற யாரும் கூட இல்லைன்னு அர்த்தம், யாருமே இல்லைங்க. ஆனால் அங்கே நிற்பது சுந்தரன் அல்லன்னு சொன்னா சுந்தரன் இல்லை, ஆனா வேற ஒருத்தர் இருக்கிறார் அர்த்தம். இதுதான் இன்மைக்கும் அண்மைக்கும் உள்ள வேறுபாடு. இன்மை என்பது சுத்தமா மறுக்கிறது, இல்லை, எந்த ஒரு பொருள் இல்லைன்னு மறுக்கிறது. அண்மை என்பது அங்கே நிற்பது சுந்தரன் அல்லன் என்று சொன்னால் சுந்தரன் அங்க நிக்கல, ஆனா
வேறொரு மனிதன் கூட அங்க நிற்கிறார் அப்படின்னு அர்த்தம். அல்லன் என்பது கொஞ்சம் மறுத்து கொஞ்சம் உடன்படுறது சொல்றாங்க. ஆகவே இந்த நானா என்பது 3 பொருளை தரும். இன்மை, மறுதலை, அண்மை 3 பொருளை தரும். இன்மை என்பது ஒரு பொருள் இருப்பை மறுப்பது, மறுதலை என்பது ஒரு பொருளுடைய எதிரடியா சொல்றது, அண்மை என்பது ஒரு பொருள் இருப்பதை கொஞ்சம் மறுத்து கொஞ்சம் உடம்படுறது. ஆகவே இந்த 3 பொருள் வரும். 8 பொருளுக்கு மேல அண்மை வந்ததுன்னா அது எப்பொழுதுமே இப்படிதான் கொடுக்கும். அத்வைத்துக்கு பாருங்க, ஏகனாகிய கடவுளும் அநேக ஆகிய உயிர்களும் பொருள் தன்மையாக 2ஆக உள்ளன. இப்போ எப்படி இருக்கு, நம்ம கூட இருக்கார் கடவுள் ஏகன், நம்ம அநேகன். ஆக நம்மோடு எப்படி இருக்கார், பொருள் தன்மையால 2. நம்முடைய தன்மை வேற, இறைவனுடைய தன்மை வேற. நம்முடைய தன்மை சிற்றறிவு, அறிவித்தால் அறிவது, கருவி இல்லாமல் அறிய முடியாது, இப்படிப்பட்ட குறை உள்ளது உயிர் இந்த உடல். ஆனால் பெருமான் பேரறிவு உள்ளவர். ஆக 2 வேறு பொருள்கள் சொல்றோம். ஏகனாகிய கடவுளும் அநேகனாகிய உயிர்களும் தன்மையில 2ஆக இருக்கின்றன. அப்போ கொஞ்சம் உடன்படுறோம். 2 பேரும் தன்மையில வெவ்வேறு தன்மையா இருக்கும், 2ஆக உள்ளன, கொஞ்சம் மறுக்கிறோம். ஆனா எப்படி மறுக்கிறோம், மறுக்க கொஞ்சம் உடன்படுகிறோம், இப்போ மறுக்க வருகிறோம். உயிர் வேறு தன்மை உடையது, இறைவன் வேறு தன்மை உள்ளவன். ஆனால் அவை கண்ணொழியும் ஆன்ம அறியும் போல 2ம் கலந்து நிற்பதாலே 2 தன்மையும் பிரித்தறிய முடியாதுன்ற. இறைவன் உயிரோட கலந்துருக்கான், ஒன்றா இருக்கிறான், கொஞ்சம் உடன்படுறோம். அவன் இருக்கிறான், ஒன்றா இருக்கிறான், உடன்படுகிறோம். அது எப்படி மறுக்கிறோம், அவர் இருந்தாலும் ஒன்றா இருந்தாலும் 2 பேர் தெரியல. அங்க இறைவன் இருக்கிறது தெரியல நமக்கு. இறைவன் நம்மோடு இருக்கார், இப்போ இருக்கார், எல்லாருடைய உடலிலும் உயிரோடு இறைவன் நம்ம கூட இருக்கார். ஆனா நம்ம உயிர் இருக்கிறத உணர்கிறோம். உயிர் எப்படி இருக்கிறது என்பதை எப்படி உணர்கிறோம், உடல் செயல்படுறதை வச்சு நம்ம உயிர் இருப்பது என்பதை உணர்கிறோம். ஆனால் இந்த உயிரோடு கடவுள் இருக்கிறார், அதை நம்மளால உணர முடியல. ஆனால் உண்மையிலே நம்மோடு இறைவன் இருக்கிறார், ஒன்றா இருக்கிறார். அதை மறுக்கிறாங்க. அப்படி 2 பேர் ஒன்றா இருந்தாலும் ஒருத்தர் இருக்கிறது போல தெரியுது, இறைவன் இருப்பு தெரியல, கொஞ்சம் மறுக்கிறாங்க. இதுதான் அண்மை பொருள். கொஞ்சம் உடன்பட்டு கொஞ்சம் மறுப்பது. இன்மை என்பது சுத்தமா இல்லை. அங்கு சுந்தரன் இல்லை என்றால் சுந்தரன் அங்க இல்லைன்னு அர்த்தம், வேற யாரும் இல்லைன்னு அர்த்தம். இது நீங்க செய்யறது அதர்மம் என்றால் அது மறுதலையா வந்துடுது, நீதிக்கு தர்மத்துக்கு நேராக மாறுபாடாக வந்துடுது. அப்பிராமணன் என்றால் பிறப்பாலே பிராமணனாக இருக்கிறான், ஆனால் பிராமண ஒழுக்கம் இல்லாதவன். அதனாலதான் அப்பிராமணன் சொல்றோம். கொஞ்சம் உடன்பட்டு கொஞ்சம் மறுக்கிறோம். இது 3 பொருள் தருது உங்களுக்கு. இதுதான் அந்த அத்வைதம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏனென்றால் சங்கரர் என்ன சொல்றார், இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு சங்கரர் அபேதம்ன்றார், பேதமே இல்லை அப்படின்றார். ஆனா ராமானுஜர் சொல்றது என்ன சொல்றார், அவருக்கு பேதாபேதன்றார். மத்வர் என்ன சொல்றார், பேதன்றார். ஆனால் நம்ம தான் சைவத்துல மெய்கண்டார் இறைவன் ஒரு வகையில அபேதமாகவும் ஒரு வகையில பேதமாகவும் ஒரு வகையில பேதமாகவும் 3 நிலையிலும் நம்ம கூட இருக்கார், எப்பொழுதும் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து கொண்டிருக்கிறார் என்று மெய்கண்டார் தான் அதை கண்டுபிடிச்சார். அதனால்தான் அவருக்கு மெய்கண்டார் நாமமே வந்துன்றாங்க. இந்த உண்மையை, இப்படிப்பட்ட ஒரு உண்மையை கண்டுபிடித்ததுனால்தான். ஏன்னா மெய்கண்டார் வருவதற்கு முன்னாலே இந்த 3 கொள்கைகளும் ரொம்ப பரவலாக உலகத்திலே நடைமுறையில் இருந்தன. ஆனால் மெய்கண்டார் தோற்றத்துக்கு பிறகு இந்த 3 கொள்கைகளும் சைவம் மறுத்து 3 கொள்கைகள் நமக்கு இருக்கு, இறைவன் நம்ம கூட 3 நிலையில் இருக்கார், ஒன்றா இருக்கிறார், வேறா இருக்கிறார், உடனே இருக்கிறார். எப்பொழுதும் நம்ம கூட அவர் இருக்கிறதுனால தான் நம்ம செயல்பட முடியுது என்பதை அங்க ஆணித்தரமாக மெய்கண்டா சிவஞான போதத்திலே அருளி இருக்கிறார். அதை விரித்து தான் சித்தியாரிலே அங்கே அருள் சிவம் அதை ரொம்ப விரிவாக கொடுத்துருக்காரு. சிவஞான போதம் அதாவது என்ன சொன்னாங்களா, நம்ம மறைஞான சம்பந்தர்கிட்ட உமாவதி சிவம் சீடரா இருக்கார். அப்போ உமாவதி சிவம் சம்பந்தரை பார்த்து கேட்கிறார், நீங்க ஏதாவது நூல் எழுதலையா சுவாமி, ஏதாவது சாத்திர நூல் எழுதலாமன்னு கேட்கிறார். யாரு, உமாவதி சிவம் மறைஞான சம்பந்தரை கேட்கிறார். அப்போ அவர் சொல்றார், அப்பா எனக்கு நூல் எழுதலாம் நேரம் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு, அதை நிறைவேற்றுவான்னு கேட்டார். நிறைவேற்ற சுவாமின்னார். சிவஞான போதம் ரொம்ப உயர்வான நூல், ஆனால் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக இருக்கு, ரொம்ப ரொம்ப பேரறிவு உள்ளவங்க தான் புரிஞ்சிக்க முடியும். அதே போன்று சித்தியார் ரொம்ப பெரிதாக இருக்கு, 328 பாடல் கலந்துருக்கு, அதை படிக்கிறதே கஷ்டம். ஆகவே நீ என்ன செய்யறன்னா சிவஞான போதத்தையும் சித்தியாரையும் படித்து உள்வாங்கி கொண்டு 2 கருத்துக்களையும் சுருக்கமாக ஒரு 100 பாடல்ல பாடுனாராம். அதுதான் சிவபிரகாசம். ஆகவே மறைஞான சம்பந்தம் சொல்லியது கேட்பத்தான் உங்களுக்கு சிவபிரகாசத்தை உமாவதி சிவம் ஏற்றி இருக்கிறார். அவருடைய ஆணைப்படி சிவஞான போதத்தையும் படித்து சித்தியாரையும் படித்து
உள்வாங்கி கொண்டு அந்த கருத்துக்களை அவருடைய கருத்து கொஞ்சம் சேர்த்து 100 பாடலே நமக்கு அருள் இருக்கார். ஆகவே அது சிவப்பிரகாசம் சொல்றாங்க. ஆகவே இந்த 3 உதவிகள் நமக்கு முக்கியம். இந்த 3 உதவிகள் இல்லாத நம்மளால வாழ முடியாது. என்றால் இறைவன் நம்மோடு எப்பொழுதும் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் இல்லை என்றால் நமக்கு இருப்பு இல்லை. இதுக்கு 3க்கும் ஒரு உதாரணம் சொல்றாங்க. சாணைக்கல் உதாரணம் சொல்றாங்க. சாணைக்கல் எடுத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அதில் அரக்க காய்ச்சி ஊற்றி இருப்பாங்க. சாணைக்கல்ல அரக்க ஊற்றிட்டு அதில் கற்பொடி இருப்பாருங்க, கல்பொடி, இந்த எம்சாண்ட் சொல்றேன், அதை கொட்டிடுவான். அந்த அரக்கு நல்லா காய்ச்சி ஊற்றினதும் இந்த எம்சாண்டை கொண்டாந்து அந்த அரக்கில் கொட்டிடுவான். ஒரு கொஞ்ச நாள் ஆனதும் அந்த அரக்கு இறுகிடும். இறுகிடும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது சாணைக்கல்லாம் தெரியும். அப்போ நீங்க எட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கல் தெரியும். அப்போ கல் இருக்கிறதுல அதாவது எம்சாண்ட் இருக்கு, அரக்கம் இருக்கு. ஆனால் நமக்கு தனியாக பார்த்தா தெரியல, கல் இருக்கும்போது தான் தெரியுது. ஆனால் அதையே கிட்ட வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சாணக்கல்லை கிட்ட வச்சு கூர்ந்து பார்த்தால் அந்த கற்பொடி தனியாக தெரியும், அரக்கு தனியாக தெரியும். அப்போ வேறா இருக்கிறது தெரியும். உடனே எப்படின்னா இந்த கற்பொடியும் அரக்கும் சேர்ந்து இறுக்கமா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த கத்தி வேகமாக சுத்தும் பொழுது, சாணைக்கல் வேகமாக சுத்தும் பொழுது அந்த கத்தியானது கூர்மையாக்கப்படும். அப்போ இந்த அரக்கு இந்த கற்பொடியை சேர்த்து இறுக்கமா பிடிச்சுட்டு இருக்கிறதுனால தான் கத்தி சாணை பிடிக்கப்படுது. ஆகவே ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பது 3 உதாரணம் சொல்றாங்க. 3க்கும் ஒரே உதாரணம் சாணைக்கல் உதாரணம். ஆகவே இறைவனுடைய கலப்பு இல்லாமல் நமக்கு இருப்போ இயக்கமோ இல்லைன்றாங்க. இந்த அளவு முடிக்கலாமா, அந்த பேசலாமா? முடிச்சிடலாம். ஆமா, இந்த அளவிலே நாம முடிச்சிருக்கலாம். இப்போ அத்வைதம் என்ற தலைப்பில் ஒரு சுருக்கமா முடிச்சிருக்கோம். அடுத்த வகுப்பில் வாய்ப்பு இருக்கும்போது மற்ற கருத்துக்களை நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். என்ன செய்யுது? வாழ்த்து பாடல் பாடுங்கய்யா. வாழ்த்து பாடல் பாடிடுவா? சரிங்கம்மா, பாடுங்கய்யா. வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளையே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சுற்றம்பலம். சிவராய நம. நன்றிங்க.